வந்து பூஜா. மில்கி வேவ்ஸ் பிராண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். சாண்ட்விச்லாம் ஃப்ரை பண்ணோம், ரொம்ப நல்லா இருக்கு. ப்ரைஸ் எல்லாமே நமக்கு இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு இங்கே கிடைக்குது. என்னுடைய ஃபேவரட் டிஷ் வந்து இப்போ சாப்பிட்டதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் சாண்ட்விச், அதுவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெண்டுமே இங்கே ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வந்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த சரௌண்டிங்லேயே வந்து இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சாப்பிட்றோம். ஏன்னா மற்ற ஷாப்லாம் நாங்கள் போய் பார்த்து விசிட் பண்ணி சாப்பிட்டதும் இல்லை. ஷாப்ஸ் எதுவும் இன்னும் அந்த அளவுக்கு அவைலபிளாகவும் இல்லை. ஷாப்போட அவுட்லுக் வந்து பார்க்கவே க்ரியேட்டிவாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டேஸ்ட் வைஸ் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். நமக்கு சீப்பாகவும் நமக்கு இங்கே கிடைக்கிது. நம்ம ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலாயுதம் மணிக்கம் தோட்டம், மதகடிப்பேட் சிவில் இன்ஜினியர் மணக்குள நகர் காலேஜ் ஆப்போசிட்டில் நமக்கு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிவ்யூ கொடுங்க. தேங்க்யூ. மில்கி வேஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். நாங்கள் வந்து மொத்தம் 3 ஐட்டம் ஆர்டர் பண்ணோம். சாண்ட்விச்சும் சாக்லேட் மில்க்கும் வேப்பிள்ஸும். இப்போதைக்கு சாக்லேட்டு சாப்பிட்டோம், ரொம்ப க்ரீமியாக நல்லாயிருக்கு. இன்டீரியரும் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சாப்பிட்டதுலே மில்க் ஷேக்கும் வேப்பிள்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆம்பியன்ஸ்லாம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணிக்கிறாங்க. இந்த சரௌண்டிங்லேயே கடை நல்லாயிருக்கு, நல்லா பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி தராங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என் பேர் குணசேகரன். மில்க் வேஸ் கடை ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. சாப்பிட வந்தேன், எல்லாமே நல்லா இருக்குது. டிகிரி தந்தால் ரொம்ப நல்லா இருக்குது. அது மேக்ஸிமம் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாரி எல்லாமே நல்லா இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் இது மதுரைப்பேட்டில் மில்க் ஷேக் எல்லாமே நல்லா இருக்குது. வந்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். ரேட்டும் தரமாக தான் இருக்குது. அதுமாதிரி ரோஸ் மில்க் எல்லாமே நல்லா இருக்குது. மதுரைப்பேட்டு இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்குது கடை. சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மில்கி வே மடகர் ரோட்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம். நல்லா இருக்குது. டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆர்டர் பண்ண சாண்ட்விச் சூப்பராக இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நல்லா இருக்குது. டேஸ்ட் வைஸ் ஓவரால் சூப்பர். ஆம்பியன்ஸ் சூப்பர். வெஜ் சாண்ட்விச், ரோஸ் மில்க்கு சாப்பிட்டது பிடிச்சது. இந்த ரோஸ் மில்க் நல்லா இருந்துச்சு. சாண்ட்விச் ஆல்சோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரௌண்டிங் பீப்புள்ஸாக எல்லாரும் வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் மதுரைப்பட்டில் இருக்குது. ஹாய், மதுகரை மெயின் ரோட்டில் இருக்க மதகடிப்பட்டில் இருக்க இந்த மில்கி வேவ்ஸ்க்கு நாங்களாம் வந்திருக்கோம். சாக்லேட் மில்க் ஷேக்லாம் ட்ரை பண்ணோம். எல்லாமே குவான்டிட்டியும் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. எனக்கு வந்து சாக்லேட் மில்க் ஷேக் பிடிச்சிருந்துச்சிங்க. ஆம்பியன்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஸ்னாப் நல்லா எடுக்கலாம். ஸ்ட்ரீக்ஸ் மெயின்டைன் பண்ணோம்னா இங்கே வாங்க. MIT SMVC பக்கத்தில் தான் இருக்குது. சரௌண்டிங்கில் இருக்க எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கு. ஹாய், என்னோட பேர் வந்து இளமாறன். என்னோட ஷாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ் பாண்டிச்சேரியில். நான் வந்து பிடெக் முடிச்சுட்டு ஃபாக்ஸ்கான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே எனக்கு சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால சரி ஓகே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணலான்னு தெரியிட்டு ஒரு கெஃபே ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நானும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு ரிசர்ச் பண்ணுறப்போ நாங்கள் மில்கி வேவ்ஸ்ன்ற ஒரு பிராண்டை வந்து பார்த்தோம். சரி சொல்லிட்டு நாங்கள் அங்கே நேரில் போய்ட்டு பார்த்து பேசினப்போ அவங்க கொடுத்த ஐடியாஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்களும் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா வந்து நானும் வந்து ஐடி ஃபீல்டில் இருந்தேன். ஸோ ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து கஃபே ஆரம்பிக்கிறது வந்து MBA முடிச்சதுலேருந்து எனக்கு ஒரு கஃபே ஆரம்பிக்கிறது வந்து ஒரு ட்ரீமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐடி ஃபீல்டு போயிட்டு நிறைய ஃப்ரான்ச்சைஸ்லாம் பார்த்தோம். இதோட ஒன் ஆஃப் த பிராண்ட் பார்த்தீங்கன்னா டைம் பாஸ். ஸோ அதுவும் நாங்கள் என்கொயரி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ்லாம் இருக்குது. லைக் வாவ் வேஃபல்ஸ் இருக்குது, மதுரை சாய் ஸ்டோரி எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மில்கி வேவ்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. மெனுஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வைட் வெரைட்டிஸ் மெனுஸ் இருந்தது. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரேவன் சொல்லிட்டு ஒருத்தர் அந்த கன்சல்டன்ட் பார்த்தீங்கன்னா அவர் நல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அவங்களோட மெனுஸ் பற்றி, அவங்களோட ஃப்ரான்ச்சைசி பற்றி, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இன்கேஸ் அவங்களோட ஃப்ரான்ச்சைசி நாங்கள் எடுக்கிறோம்னா அவங்களோட சைட்லேருந்து என்னெல்லாம் வந்து அவங்க இன்புட் தருவாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் எப்படி கோஆப்ரேட் பண்ணோம் எல்லாமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஷாப் வந்து இன்டீரியர் டிசைன் பண்ணுறது கூட அவங்களும் சப்போர்ட் பண்ண சொன்னாங்க. இன்கேஸ் அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த வந்து இன்டீரியருக்கு நாங்களே வந்து எங்களோட ஓன் பிளான் நிறையா நாங்கள் இதில் இன்புட் போட்டுருந்தோம் ஷாப் இன்டீரியருக்கு. ஸோ நிறையா வந்து எங்களோட ஓன் ஐடியாஸ்லாம் கிரியேட்டிவ் யூஸ் பண்ணி நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் ஷாப் இதுக்கு.
நாங்கள் மோஸ்ட்டாக வந்து இது யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எப்படி அவங்க எதிர்பார்ப்பாங்க, ஸோ இன்கேஸ் நாங்கள் ஒரு இடத்துக்கு போனால் ஒரு கஃபேல நாங்கள் என்னெல்லாம் எதிர்பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் இதுக்கு பிஃபோராக வந்து நாங்கள் கஃபே இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் இல்லை அதிகமாக. இனிஷியேட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இது பண்ண கொஞ்சம் பயந்தோம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க அவங்க ஈவன் நாங்கள் இன்னைக்கு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கே வந்து ட்ரெயினர் என் கூட வந்து ஒரு 1 வீக் ட்ராவல் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் வந்து என் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரு க்ரௌட் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும், க்ரௌட் எப்படி மேனேஜ் பண்ணணும், ஸோ எப்படி வந்து நீங்கள் மூவிங் டிஷஸ்ல எப்படி மூவிங் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரெயினர் சுரேந்தர் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி போனது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் எங்களுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து எங்களுக்கு அங்கிள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்காங்க. பட் ஆனால் கஃபே செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே எங்கள் சைடில் கிடையாது. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் எப்படி இருந்தாலும் நாங்கள் ஓனாக பண்ணுறது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசியில் போனீங்கன்னா வந்து அதுலேயும் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும், எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும் தான். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாங்கள் ஓனாக பண்ணுறதுக்கும் அது பண்ணுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ வெண்டர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறதுனா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்காது. ஸோ நம்ம வந்து அதுக்கு பிஃபோர் வந்து நம்ம ஒரு கஃபேல போய் நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து நம்மளுக்கு அந்த ஐடியாலாம் கிடைக்கும். அதை ஒர்க் பண்ணாலுமே ஒரு 2 or 3 years வந்து ஒர்க் பண்ணாதான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் வரும். அதில் சரி நம்ம இங்கே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், ரா மெட்டீரியல்ஸ் இங்கே தான் வாங்கணும் சொல்லி ஐடியா கிடைக்கும். பட் அவங்க ஃப்ரான்ச்சைசி போனால் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ரா மெட்டீரியல்ஸ் வாங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஆல்ரெடி டைப்ஸ் நிறையா இருக்கும். அவங்க டைப்ஸ் இருக்கும்போது நமக்கு இனிஷியல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அதனால வந்து ஃப்ரான்ச்சைசி நம்ம செலக்ட் பண்ண காரணம் அதுதான். ஸோ அதில் நாங்கள் நிறைய ஃப்ரான்ச்சைசி பார்த்தோம். நிறைய ஃப்ரான்ச்சைசியில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ராயல்ட்டி தான் இருந்தது. ஃப்ரான்ச்சைசியில் வந்து ராயல்ட்டி இருந்தது. பட் இதில் மில்கி வேஸ்ல பார்த்தீங்கன்னா ராயல்ட்டியே கிடையாது. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணணுமோ அவங்க நிறைய பண்ணுறாங்க. நாங்கள் திருநெல்வேலி போய் விசிட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் பார்த்தப்போ எல்லா மெனுஸுமே நல்லா இருந்துச்சு. மெனுஸ் நிறைய அதிகமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஜிகர்தண்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணப்போ ரொம்பவே நல்லா க்ளீனாக நீட்டாக நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆம்பியன்ஸும் பார்த்தோம். ஆம்பியன்ஸ் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. கிச்சன் செட்டப் நாங்கள் பார்க்கணும்னு சொன்னோம். ஸோ அவங்களும் கூப்பிட்டு போய் காமிச்சாங்க. என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன கமர்ஷியல் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை எப்படி எல்லாமே காமிச்சாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்களும் மற்ற வெளியில் கம்பேர் பண்ணதோட இங்கே வந்து நிறைய நல்லா இருந்துச்சு. இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஓகே எடுக்கலாம், மற்ற இடத்த செக் பண்ணி பார்த்ததோட இங்கே ஓகே எடுக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் இதை சூஸ் பண்ணி எடுத்துருக்கோம். லைக் சேம் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ரான்ச்சைஸில் பார்த்தீங்கன்னா மெனுஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொல்கிற மெனுஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணணும், பர்ச்சேஸ் வந்து அவங்க கிட்ட தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. பட் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லொக்கேஷனுக்கு நான் என்ன சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெனுஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணுறது வந்து நம்ம ஃப்ரான்ச்சைஸில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பாஸ் பண்ணாலே போதும், அவங்க மெனுஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. இதே மாதிரி எங்களுக்கு இந்த லொக்கேஷன் இந்த மெனுஸ் அதிகமாக மூவ் ஆகும். ஸோ அதான் எங்களுக்கு இந்த மெனுஸ் ஆட் பண்ணி கொடுங்க சொன்னால் ட்ரெயினர் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணி இந்த மெனுஸ்லாம் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்துருங்கன்ற மாதிரி அவங்க ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதே மெனுஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது போல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ் நம்ம என்கொயரி போன உடனே என்ன பண்ணாங்க, எங்களுக்கு வந்து ஐடியா இல்லை, எங்களுக்கு ஐடியா ஒன்றும் கிளியர் ஆகலை, எங்களுக்கு வந்து ஒரு அவுட்லெட் வந்து நாங்கள் விசிட் பண்ணலாமா கேட்டதுக்கு அவங்களே ஃப்ரான்ச்சைஸ் என்ன பண்ணிட்டாங்க, இதே மாதிரி எங்கள் அவுட்லெட் அங்கே ஒன்று இருக்கு, நாங்கள் பர்சன் கிட்ட நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் போயிட்டு வந்து விசிட் பண்ணுங்க, ஈவன் கிச்சன் செட்டை கூட நீங்கள் பார்க்கறதா பாருங்க, அவங்க கிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணி பாருங்கன்னதுக்கு அவங்க எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்லியாக தான் இது பண்ணாங்க. அங்கே ஃப்ரான்ச்சைஸில் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அவங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் 2.75 வந்து நாங்கள் பே பண்ணோம். 2.75 lakh வந்து பே பண்ணோம், இன்க்ளூடிங் ஃப்ரான்ச்சைஸி எல்லாமே சேர்த்து. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு கிச்சன் எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரீசர் 2, அப்புறம் வந்து மைக்ரோவேவ், ஃப்ரையர், அப்புறம் வேஃபல் மிஷின், அது கிச்சன் எக்யூப்மெண்ட் மோஸ்ட்டாக எல்லாமே நம்ம கவர் ஆகிடும். கிச்சன் செட்டப் பண்ணுறது நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் செப்பரேட்டாக வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் ஸ்டாக் மட்டும் நம்ம வந்து அவங்க கிட்ட வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாக் மூவிங் பொறுத்து நம்ம ரீஃபில் பண்ணிட்டே இருக்கணும் அவங்க கிட்ட. நம்ம 1 day ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 minutes நாங்கள் தரோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ் மில்க், சாக்லேட் மில்க், அப்புறம் ஜிகர்தண்டா, சாண்ட்விச் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை காம்போஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேஃபல்ஸ் தந்துட்டு இருக்கோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைஸ் மேக்ஸிமம் பிரைஸே பார்த்தீங்கன்னா வந்து 59 தான். அந்த காம்போ 5 minutesல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 59 தான். மினிமம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 19. நாங்கள் ஷாப் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வந்து டேட் பார்த்தீங்கன்னா வந்து February 3rd அன்னைக்கு ஓப்பன் பண்ணோம். மார்னிங் நான் வந்து 9 o'clock ஓப்பன் பண்ணோம். ஸோ 9 o'clock ஓப்பன் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போவே வந்து 4 o'clock ஆகுது. பட் ஆனால் வந்து எனக்கு ஆஃப்டர்நூனே வந்து நாங்கள் ஃபில் பண்ண ஸ்டாக் வந்து காலி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நியர்பை காலேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து பார்சல் ஆர்டர் தான், டெலிவரி ஃப்ரீ டெலிவரி பண்ணுற மாதிரி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தனால ஃபுல்லாக வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணனால ஆஃப்டர்நூனே வந்து எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் வந்து நாங்கள் ஸ்டாக் வந்து நாங்கள் ரீஃபில் பண்ணி மறுபடியும் வந்து ஈவினிங் வந்து காலேஜ் டைமிங் வந்து விடுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டே இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெயினர் வந்து நான் சொல்லிட்டாங்க, இல்லை இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம், இதே மாதிரி ஈவினிங் வந்து 4:30 வந்து காலேஜ் டைமிங் வந்து முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே நம்ம இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பேட் மார்க் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணோன்னே அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டாக் ரீஃபில் பண்ணி நாங்கள் வந்து மறுபடியும் வந்து குவான்டிட்டிலாம் அந்த என்னென்ன ஆஃபர்லாம் கொடுத்தோமோ மேக்ஸிமம் 5 minutes கொடுத்தோம். அதில் 4 minutes வந்து மறுபடியும் நாங்கள் ஈவினிங் தரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா வந்து மூவிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது.
இருந்தது. ஜிகர் தண்டாவும் ரோஸ் மில்க் வந்து மேக்ஸிமம் மூவி வந்து அதிகமாக இருந்தது. சாக்லேட் மில்க் அதிகமாக இருக்கு. சாக்லேட் மில்க் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மேக்ஸிமம் குவான்டிட்டி வந்து தான் ரொம்ப சொல்றாங்க, குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு. ஜிகர் தண்டா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 200 ml தான் இருக்கும். பட் பிரைசிங் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இங்கே வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்கு, பிரைஸ் ஓகேவா இருக்கு. இதுக்கப்புறமா நீங்க நெக்ஸ்ட் டே இப்போ ஓப்பனிங் ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டேலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் இருக்காது. ஸோ அப்போலாம் நார்மல் பிரைஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து குவான்டிட்டிக்கு ஏற்ற பிரைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது கரெக்டாக. ஸோ நம்ம ஓவர் பிரைசிங் பண்ணல, ரொம்ப கம்மியாகவும் பண்ணல. அதான் மார்னிங் வந்து ஒரு 9:30க்கு நம்ம ஓப்பன் பண்ணிருந்தோம். ஒரு 9:45 10க்குலாம் வந்து க்ரௌட் வர ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் க்ரௌட் எல்லாமே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாமே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 1 o'clockலாம் வந்து ஸ்டாக் காலி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்டாக் வந்து காலி ஆயிடுச்சு. செகண்ட் வந்து மறுபடியும் நாங்கள் ஸ்டாக் ரீஃபில் பண்ணி மறுபடியும் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க கிட்ட கேட்க இல்லைன்னு சொல்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணிருக்கோம். கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க, ஜிகர் தண்டா தான் வந்து கேட்டு சில பேர்லாம் வந்து கேட்டு காலி ஆயிடுச்சு சொல்லுங்க. என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் பே கூட பண்ணிடுறோம், எங்களுக்கு வந்து மறுபடியும் கிடைக்குமா கேட்டு போயிருக்காங்க. அதுதான் வந்து அவங்க ட்ரெயின்ஸ் கிட்ட சொல்லி மறுபடியும் ஜிகர் தண்டா மட்டும் போட சொல்லிருக்கோம். ஜிகர் தண்டா போட முடியாது சொல்லிருக்காங்க. இப்பெல்லாம் நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டா போடணும்னு சொல்லிருக்காங்க. அவங்க ஜிகர் தண்டா மட்டும் கஸ்டமர்ஸ் வந்து கேட்டதுனால நம்ம புஷ் பண்ணி பண்ணிருக்கோம். அவங்க ட்ரெயின்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சுரேந்தர் அண்ட் ஆடம் 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க ஷாப் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் February 3 வச்சிருக்கோம். அவங்க 2 days பிஃபோரே வந்து அப்போ வந்து ஷாப் வந்து ஏதாவது செட்டப் வந்து கிச்சன் செட்டப்லாம் வந்து அவங்க தான் பண்ணாங்க. நாங்கள் பாக்ஸ்ல வந்து வந்தது அப்படியே வச்சிருந்தோம். பாக்ஸ்ல வந்து பிரிச்சு கிச்சன் செட்டப்லாம் பண்ணது, அப்புறம் ஸ்டாக்ல வந்து அடிக்க வச்சது எல்லாமே ஃபுல்லாவே வந்து ட்ரெயினர்ஸ் தான் வந்து பண்ணாங்க. ட்ரெயினர்ஸ் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க கேட்கறது எதுவுமே வந்து நோன் மாதிரி சொல்லல. அவங்க பண்ணிடலாம் ப்ரோ, ட்ரை பண்ணிடலாம், பார்த்துக்கலாம் ப்ரோன்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அவங்க எதுவுமே வந்து இவ்வளோதான் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணணும்லாம் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணல. எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து எங்க லொகேஷனுக்கு இப்படி தான் ப்ரோ இருக்குன்னு நான் சொன்னோன்னே ஓகே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, நாங்கள் அதுக்கு ஏற்ற பண்ணி தரோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஐடி ஃபீல்டில் நான் வந்து கேரளா ஒர்க் பண்ணிருந்தேன். நான் கேரளா ஒர்க் பண்ணேன். என் தம்பி வந்து இங்கே தான் இருந்தார். என் தம்பி பிரசாந்த் இங்கே தான் இருந்தார். நாங்கள் ரொம்ப நாளாக பிளேஸ் சர்ச் பண்ணிட்டே இருந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக இந்த லொகேஷன் சுற்றியே வந்து நிறைய கஃபே இருக்கு. கஃபே பார்த்தீங்கன்னா வந்து சவுண்ட் கேமல்ஸ் நிறைய இருக்கு, நிறைய கஃபேஸ் இருக்கு. இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா அதாவது காலேஜ் லைன்ல பார்த்தீங்கன்னா லொகேஷன் இருக்கு. ஒரு ஷாப் 2-3 ஷாப் தான் இருந்தது. பட் நல்ல பிரைம் லொகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அதை நாங்கள் எவ்வளோ சீக்கிரமா நாங்கள் வந்து கேட்ச் பண்ண முடியுமோ கேட்ச் பண்ணி அந்த அட்வான்ஸ் பண்ணி ஸோ லொகேஷன் வந்து நாங்கள் லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணி நாங்கள் ஆக்சுவலி நேட்டிவ் பார்த்தீங்கன்னா இதே தான், மதுரைப்பட்டு தான். நாங்கள் ஸோ நியர்பை வீடு பார்த்தீங்கன்னா நியர்பை பக்கத்தில் தான் இருக்கு. ஸோ எங்களுக்கு தெரியும் பக்கத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க, க்ரௌட் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் லொகேஷன் சூஸ் பண்ணாங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6 tables போட்டிருக்கோம். 4 members உட்கார மாதிரி வந்து 3 tables போட்டிருக்கோம். 2 members உட்கார மாதிரி வந்து ஒரு 3 tables போட்டிருக்கோம். மேக்ஸிமம் 25 to 30 பீப்புள்ஸ் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாக தான் பண்ணியிருக்கோம். இது டைனிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏசி செட்டப்ல தான் பண்ணிருக்கோம். டைனிங் பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டப் தனியாகவும் டைனிங் செட்டப் தனியாகவும் நம்ம பண்ணிருக்கோம். காம்பேக்ட் நல்லா ஃப்ரீயா வந்து உட்காந்து போற மாதிரி தான் நம்ம பண்ணிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில வந்து ஸ்டாண்டிங் டேபிள் நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம். வந்து உள்ள இன்கேஸ் ஆச்சுன்னா வெளியில வந்து நின்று சாப்பிட்ற மாதிரி வெளியிலேயே வந்து ஒரு 2 டேபிள் வந்து 2 seater 2 4 seater ஒரு டேபிள் வந்து போட்டிருக்கோம். கொஞ்சம் ஃப்ரீயா வந்து உட்காந்து சாப்பிட்டு போற மாதிரி பார்த்துருக்கோம். டில் டேட் வரைக்கும் ஃபுல்லா ட்ரைனர்ஸ் வந்து கூட தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்து காலையில் மீடியா டீம் வந்துட்டாங்க. அப்புறம் வந்து பில்டிங்க்கும் வந்து அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து காம்ப்ளிமெண்டரி பண்ண சொல்லி கேட்டதுக்கு அவங்களும் வந்து எல்லாம் முடிஞ்சு நாங்கள் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. ஃப்ரான்ச்சைஸில இருந்து டில் டேட் வரைக்கும் அவங்க நல்லாவே கேட்டுட்டு இருக்காங்க. இது மூவிங் எப்படி இருக்கு, இல்ல வந்து ட்ரைனர்ஸ் வந்து என்ன மெனுஸ் ஏதாவது உங்களுக்கு இதாகா இல்ல ஏதாவது ஆட் பண்ணணுமா, மெனுஸ் ஆட் பண்ணணுமா, உங்க லொகேஷனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு டில் டேட் வந்து கேட்டுட்டு எல்லாமே அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க ஃபேமிலி சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசினஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லியிருந்தோம். அப்ப வந்து இப்போ வேணா கொஞ்சம் டைம் போட்டுனாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சொன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வந்து பயம் தான் இருந்தது அவங்களுக்கும். இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி நீங்க பண்ணீங்க, ஏன்னா வந்து பிரான்ச்சைசி ஃபீ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2.75 தான். பட் ஆனா நாங்க இன்டீரியருக்குலாம் வந்து நாங்க போனா நாங்க ரிஸ்க் எடுத்ததுனால நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணிருக்கோம். இவ்வளவு செலவு பண்ணி எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு. பட் ஆனா அவங்களுக்கு கிச்சன் செட்டப் அப்புறம் வந்து மூவிலாம் பார்த்த அப்புறம் உங்களுக்கு தைரியம் இருக்கு அவங்களுக்கு. ஓகே மூவி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு அவங்களுக்கு. எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு. நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 to 1.5 இயர்ஸ்க்குள்ள நாங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். கண்டிப்பாக எடுத்துருவோம் நினைக்கிறோம். மூவிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லொகேஷனுக்கு ஒரு 6 months to 1 yearக்குள்ள வந்து நம்ம பேபேக் பீரியட் வந்துடும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எடுத்துடலாம். பட் ஆனால் வந்து நம்மளோட எஃபோர்ட் நம்ம நிறைய போடணும். நம்ம என்னதான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இது பண்ணாலுமே நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்டைல் நம்மளோட ஆஃபர்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம ஆஃபர் தரோம். நம்ம இன்னைக்கு ஓப்பனிங் டே வந்து ஆஃபர் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் ஆஃபர் இல்லாம நம்ம அப்படியே நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்றோமோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு வந்து மூவிங் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுக்கு அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அதை தான் நம்ம பண்ண முடியும். பிரான்ச்சைஸ் கிட்டத்தட்ட 140 மெனுஸ் கிட்ட இருந்தது. அடிஷனலா நாங்க கேட்டதுலேயே அவங்க ஆட் பண்ணாங்க. அவங்களே வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மெனுஸ்லாம் வந்து மூவிங் அதிகமா இருக்கும். ஸோ இதை ஸ்டாக் ரீஃபில் பண்றதுக்கு இந்த மெனுஸ் வந்து இவ்வளவு பண்ணுங்க, இந்த மெனுஸ் வந்து இது மூவ் ஆகும் சொல்லிட்டு அந்த மெனு எடுக்க சொல்லல. அவங்க ஸ்டாக் வந்து கம்மியா பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எல்லா மெனுஸும் இருக்கிற மாதிரி நாங்க பாத்துருக்கோம். கண்டிப்பா ஏன்னா வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் நாங்க கேட்டிருக்கோம். வேற ஏதாவது மெனுஸ் உங்களுக்கு உங்க சைடுல ஏதாவது நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அவங்க ஏதாவது மெனுஸ் ஏதாவது டிஃபரெண்டா சொன்னாங்கன்னா நாங்க ட்ரெயினுக்கு
ஃப்ரான்ச்சைஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை என்னன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டா அவங்க ட்ரைனர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ட்ரைனர்ஸ் கூட அவங்க சைடில் வந்து கூட அவங்க ட்ரைனிங் கொடுத்துருவாங்க எங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா வந்து நாங்களே கூட வந்து நாங்கள் கிச்சனில் வந்து நாங்கள் இறங்கி நாங்கள் பண்ணலாம். அவங்க ட்ரைனிங் தரது அப்படி தான் இருக்குது. நாங்களே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே மோஸ்ட்டாக எல்லா மெனுஸும் பார்த்தீங்கன்னா நம்மளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம சப்போர்ட்டுக்கு நம்ம பேசிஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு பர்சன் ஹைட் பண்ணுறதுலாம் மாஸ்டர்ஸ் இல்லை வந்து ஹெல்ப்பருக்கு ஹைட் பண்ணுறதுலாம் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்கள். ஏன்னா நாங்கள் சொல்கிறது நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் நேரில் போய் நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு இன்னும் நிறையா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா மில்கி வேஸ்ன்றது ஒன் ஆஃப் த பிராண்ட் தான் அவங்களோடது. இது இல்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து நியர்பை 10 பிராண்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஏன்னா வாவ் வாஃபல்ஸ் சொல்லிட்டு அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் உங்க பட்ஜெட் கேட்பாங்க. நீங்க இவ்வளவுதான் பட்ஜெட் எனக்கு நான் இவ்வளவுதான் பண்ண முடியும் சொன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கார்ட்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிலாம் வந்து வேன் ஷாப்லாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து ரெடி பண்ணி தராங்க. கண்டெய்னர் ஷாப் அப்பெல்லாம் ரெடி பண்ணி தராங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க எல்லாத்தையுமே. அவங்க நீங்க என்ன பட்ஜெட் சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியலாக நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்தா ரேவந்த் அவருக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கோம். ஏன்னா வந்து அவர் ஷாப் தான் லொகேஷன் வந்து அவர் விசிட் பண்ணது, அவர் தான் வந்து விசிட் பண்ணாரு. விசிட் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் விகா பிசினஸ் பிரைவேட்டோட வந்து மேனேஜர் அவருக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணாரு. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விகா பிசினஸ் பிரைவேட் லிமிடெடோட எம்டி அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணணும். என்னோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து மதகடிப்பட் வந்து ஸ்ரீ மதகடி இன்ஜினியரிங் காலேஜ் போகிற வழியில் யூனிவர்சிட்டி போகிற வழியில் நீங்கள் பஸ் ஸ்டாப்ல இருந்து இன்ஜினியரிங் காலேஜ் போகிற வழியில் ரைட் சைடில் இருக்கு லொகேஷன். பார்த்தீங்கன்னா நல்லா விசிபிளாகவே இருக்குங்களா ஷாப் லொகேஷன். நாங்கள் வந்து ரேவந்த் சாருக்கு ரொம்ப தேங்க் பண்ணோம். ஸோ அவரோட சைட்லேருந்து எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இப்போ நாங்கள் ஏதாச்சும் ஒன்று கேட்டோம்னா உடனே எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருந்தார். டைம் டு டைம் உடனே அப்டேட் பண்ணார். இப்போ நாங்கள் ஒரு நைட் ஒரு 10 மணிக்கு மெசேஜ் போட்டால் கூட உடனே வந்து அவர் ரிப்ளை பண்ணி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாமே பண்ணி கொடுத்தாரு, கூட வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ ரேவந்த் சாருக்கு நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். எங்கள் ஃபேமிலிஸ்க்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். எங்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்பினாங்க, நாங்கள் பண்ண முடியும்னு நம்பினாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலிஸ்க்கு நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். எங்கள் ட்ரைனர்ஸ்க்கும் வந்து அவங்க எங்க கூட தான் ஒரு 1 வீக் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக நாங்கள் தேங்க் பண்ணி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச்.